இலங்கைக்கு பயணிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான விசா அனுமதியில் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அறவிடப்படும் கட்டணங்களில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கான முடிவை இன்று இலங்கையின் அமைச்சரவை எடுத்திருக்கிறது. இதன்படி 30 நாள் விசாவுக்காக $50 அறவிடப்படும். அதே நேரம் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளின் பயனர்களுக்கு மாத்திரம் விசா கட்டணங்கள் அறவிடப்படாது. இதற்கிடையில் முன்னைய காலத்தை போலவே இலங்கைக்குள் வரும் அனைத்து பயனர்களுக்கும் விசா வழங்கலை தீர்மானிப்பது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மாத்திரமே என்றும் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் விடயத்தில் ஜப்பான் அரசாங்கம் தொடர்ந்தும் இறுக்கமான கொள்கையை கடைபிடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இதன் போது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஜப்பானின் உதவிகளை தொடர முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனினும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்ட இலகு ரயில் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் ஜப்பான் அரசாங்கம் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இது குறித்து ஜப்பானிய தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் கருத்துரைத்திருக்கின்றார். இலங்கை கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டாலும் கூட இந்த இலகு ரயில் திட்டம் உடனடியாக ஆரம்பிக்கப்படாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு புதிய திட்டமாகவே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தில் ஜப்பான் அரசாங்கத்தை சமாதானப்படுத்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி இதன் மூலம் தோல்வியடைந்திருக்கிறது. டெல்லி மதுவரி கொள்கை குற்றச்சாட்டு தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை டெல்லியின் ஆளுநர் சுமத்தியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தேசிய புலனாய்வு பிரிவு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் பணித்திருக்கிறார். இந்தியாவில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் காலிஸ்தானிய தீவிரவாதிகளிடமிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் கட்சி சுமார் $16 மில்லியன் பெற்றுள்ளதாக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. காலிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுப்பதற்கும் காலிஸ்தானின் முக்கிய தீவிரவாதி ஒருவரை விடுவிப்பதற்கும் இந்த தொகை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இந்தியா சீனாவிடம் இழந்துள்ள ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் நிலங்களை எப்போது மீட்கப் போகிறது என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. டெப்சாங் மற்றும் டெம்சோக் ஆகிய பகுதிகளில் சீனா ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் பரப்பை இந்தியாவிடமிருந்து கைப்பற்றியிருக்கிறது. எனினும் இது தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்த தோல்விக்கு யார் காரணம் என்றும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது.